வந்து அக்கா வந்து கண்ணை பத்தி பேசிருக்காங்க. நான் இன்னைக்கு வந்து நம்ம பேசும் உதட வச்சு நான் சொல்றேன். சங்கீதம் 31:18 எடுத்துக்கங்க, முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் எகிழ்ச்சியோடும் கடினமா பேசுகிற பொய் உதடுகள் கட்டுப்பட்டு போவதாக. நீதிமானுக்கு வந்து விரோதமா நிறைய கடினமான பொய்கள் வந்து பேசுவாங்க. நீதிமானுக்கு எதிர்க்கா இவங்க சில பேர் வந்து இவங்க நீதிமானாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு துன்மார்க்கர்கள் எல்லாம் அவங்களுக்கு வசனம் சொல்லுங்க. 31:18 நீதிமானுக்கு விரோதமா இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசுகிற பொய் உதடுகள் எல்லாருமே கட்டுப்பட்டு போகுமா. சங்கீதம் 63:3 ஜீவனை பறிக்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கலாம் எனது காரோட கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். நீதிமொழிகள் 5:2 அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக் கொள்ளும். பேணினா என்னதுன்னு சில பேருக்கு தெரியுமா? பேணினா மெயின் காத்துக் கொள்வது. நீ விவேகத்தை காத்துக் கொள்வாய், உன்னோட உதடுகள் அறிவை காத்துக் கொள்ளும். நீதிமொழிகள் 5:3 பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெய் மிகுதியாயிருக்கும். சில பேர் வந்து தேன் வழியே பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம எதிர்க்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப்ல தேன் வழியே பேசுவாங்க. ஆனா இன்னொருத்தவங்க கிட்ட வந்து நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க. நீதிமொழிகள் 10:32 நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கர்களுடைய வாயு மாறுபாடு உள்ளது. நீதிமான்களோட அவங்களோட பேச்சு வந்து பிரியமானவர்களை பேசுமா. ஆனா துன்மார்க்கர்கள் அப்படி இல்ல, அவங்களோட வாய மாறுபாடு உள்ளது. அப்படின்னா அவங்க இங்க ஒண்ணு பேசுறது அங்க ஒண்ணு பேசுறது, அது மாதிரி மாறுபாடு உள்ளதா பேசுவாங்க. நீதிமொழிகள் 12:19 சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். ஆமென். சத்திய உதடுகள்னா உண்மையை மட்டுமே பேசுவாங்க, அது எப்பவுமே அவங்களோட நிலைத்து இருக்குமா. ஆனா பொய் நான் வந்து ஒரு நிமிஷம் இருக்கும். இப்ப நம்ம ஏன்னா பொய் பேசுனா அதை கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சில விஷயம் எனக்கே அது ஸ்ட்ராங்கா, அது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கன்னா என்னால ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். அந்த பொய்னா நான் ஒரு நிமிஷம் இந்த ஒரு பொய் சொன்னா செகண்ட் நிமிஷம் வந்து என் உதட டக்குன்னு ஸ்லிப் ஆகும். அது மாதிரி எனக்கு வந்து நிறைய விஷயம். இப்ப நான் வந்து உண்மை சொல்றேன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். இப்ப நான் பொய் சொல்லுன்னா அந்த டக்குன்னு என் வாய் காட்டி கொடுத்துட்டோம். நீதிமொழிகள் 15:7 ஞானிகளின் உதடுகள் அறிவே இறைக்கும், மூடரின் இதயமோ அப்படி அல்ல. நீதிமொழிகள் 16:18 நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியும், நிதானமாய் பேசுகிறவனின் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். இப்போ வந்து நீதி உள்ள உதடுகள் யார் பிரியப்படுவார்? ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நான் வந்து வேலை சமயத்துல வந்து லீவு கேட்க சொல்ல கரெக்டான ரீசன். நான் இங்க வந்து காலேஜ் போய் 1.5 வருஷம் ஆக போகுது. நான் ஒரு நாள் வந்து போய் சொல்லி லீவ் எடுத்தது இல்லை. சார் இதுக்கு நான் போறேன் சார், இந்த ரீசனுக்காக நான் போறேன் சார். நம்ம சொல்ற ரீசன் அவருக்கு தெரியும். எக்ஸாம் எழுத போறா, ஹாஸ்பிட்டல் போறா, அது மாதிரி அவருக்கு தெரியும்.
ஆனா அவரு எனக்கு ஒரு நாளும் லீவ் கொடுத்துன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, நீ அந்த சார்கிட்ட இருந்து லீவ் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. நீதிமொழிகள் 17:4. துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யான் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப வந்து இந்த ஜெனரேஷன்ல சில பேர் பொய் சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அப்படியே உத்தமமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப இதுவா இருக்கா, அதுக்கு பேர் கூட சொல்லுவாங்க, ரொம்ப பலமா இருக்கா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரொம்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் வச்சிருக்கோம், அவ எப்பவுமே பொய் சொல்லிட்டே இருந்தா நம்மளுக்கு பிடிக்குமா? அவ கூட ஃப்ரெண்டா இருக்க பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. சும்மா ஒரு விஷயம் நம்மளுக்கு அது வேணும், அத அவ கரெக்டான சொன்னாதான் நம்ம அதை ஏத்துப்போம். அவ ஒரு விஷயம் அதை பொய்யா சொல்லிட்டா அவகிட்ட மறுபடியும் எனக்கு வந்து ஒரு எதுல உண்மையா இருக்கணுமோ அதுல உண்மையா இருக்கணும். அதுல வந்து அவ பொய் சொல்லிட்டாலாம் அவகிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது. என் கூட என் ஃப்ரெண்டு வந்தா, அவ ஒரு விஷயம் பொய் சொல்லிட்டு போனா, அதுல இருந்து என்கிட்ட அவகிட்ட பேசவே பிடிக்கல. எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்றது. மூடனுடைய நீதிமொழிகள் 18:6. மூடனுடைய உதடுகள் விவேகத்தின் மொழியும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். நீதிமொழிகள் 18:7. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணே. நீதிமொழிகள் 22:11. சுத்த இதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுவேன். இப்ப சார் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு நான் சொல்ற விஷயம் வந்து உண்மையா சொல்றதுனாலதான் சாரு வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு திட்டாம இருக்காரு. எப்போ ஒரு பொய் சொல்லிட்டு இப்போ சொல்ற அவங்க விஷயத்திலே சார் புரிஞ்சுப்பாங்க, இவங்க போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சார் கேட்பாரு யாருக்கு கல்யாணம், அண்ணாக்கு, சொந்த அண்ணாக்கு கேட்பாங்க, சொந்த அண்ணாவா, இன்விடேஷன் எங்கடாவது ஒரு, உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. எங்க சாரு அவங்க அப்பா பேர் வந்து மூர்த்தின்னு அது மாதிரி சொன்னா, என்னடா அவங்க அண்ணா பேர் பக்கத்துல வேற இங்கிலீஷ் இருக்குதுன்னு மாட்டிப்பாங்க. நம்ம சொல்ற விஷயத்துல இருக்கு. நீதிமொழிகள் 23:16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். இப்போ நம்மளோட உதடுகள் வந்து செம்மையானவைகளை பேசினா நம்ம வந்து ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சின்ன விஷயம், அது வேண்டாம் இவங்க இது மாதிரி சொன்னா என்ன திட்டுவாங்க அப்படின்னு நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னேன்னா எனக்கு அது குத்திட்டே இருக்கும். எனக்கு அவரு என்னடா பொய் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு குத்திட்டே இருக்கும். அதுல வந்து எனக்கு சில பேர் வந்து பொய் வந்து அப்படியே கேஷுவலா சொல்லுவாங்க, ஆனா எனக்கு வந்து அப்படி சொல்லவே பிடிக்காது. சில விஷயம் உண்மை இதுதான், இப்படிதான், பரவாயில்ல தப்புனா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஆனா அது ஒரு விஷயம் நான் பொய் சொல்லிட்டுனா ஐயோ இது எப்படின்னா தெரிஞ்சு என்ன திட்டுவாங்க, அதுக்கு நம்ம இதை போய் உண்மையை சொல்லிட்டே திட்டு வாங்கிக்கலாமேன்னு சொல்லி சில விஷயம் நான் உண்மையவே சொல்லிடுவேன். நீதிமொழிகள் 24:2. அவர்கள் இருதயம் கொடுமையே யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையே பேசும். அவங்களோட இதயம் வந்து கொடுமையே யோசிக்கும். சில விஷயம் வந்து யோசிக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்குமோ, நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பேடா ஒண்ணு திங்ஸ் ஆகும். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்,
இப்போ நம்ம சர்ச்சுக்கு போறோம், சில விஷயம் ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாங்க, காட் வந்து நம்ம மேல பிரியப்படுறாரு. இப்போ அந்த நாள்ல வந்து காட் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்து கொடுத்திருப்பாரு. அது என்னடா அந்த வார்த்தை நமக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நான்லாம் அப்படிதான், அந்த வார்த்தை எனக்கு வந்திருக்கு, காட் எனக்கு இது டக்குன்னு நம்ம சர்ச்சுக்கு போய் அந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்ப உறுத்திட்டே டச் பண்ணிட்டே இருப்போம். உடனே நான் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருவேன். சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சைகள் உதவிகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பொய் பேசுறது வந்து இயல்பான விஷயமா எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா சில டைம் கில்ட்டியா ஃபீல் ஆகும், இந்த பொண்ணு பொய் சொல்லுது சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் போனான்னு சொல்லிட்டு கட் பண்றவங்களும் இருக்காங்க. சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவும் கர்த்தர் அறுத்து போடுவார். ஆமென். எனக்கு வந்து சில டைம்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் சொல்லுவேன், இது சின்ன விஷயமே நான் சொல்லிடலாம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் காடோட வசனம் அது எல்லாமே எனக்கு கேட்டு கேட்டு என்னடா இது நம்ம போய் சொல்லக்கூடாது, நம்மள பார்த்தா மத்தவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு காடோட வசனத்தை கேட்டு அதன் கீழ்ப்படி நடக்க நான் பொய்ய நாவாம வந்துட்டு இருக்கேன். ஆனா சில விஷயம் வந்து பொய்ன்னு சொல்லக்கூடாது, இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும், அவங்க என்ன சில பேர்கிட்ட இப்படிதான் பேசிட்டு வந்துருவேன். அது நான் பொய்யா சொல்ல மாட்டேன், இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் உத்தமாவும் நடக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்க வந்து ஆப்போனன்ட் வந்து கேவலமான ஒரு கேள்வியா கேட்பாங்க. இல்ல சில விஷயம் வந்து மாத்தி சொல்லிட்டு வந்துடலாம், ஆனா பொய் சொல்லிட்டு வரக்கூடாது. சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுபவர்களுக்கு வேதனை பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். அந்நிய தேவனை பின்பற்றுகிற வந்து நிறைய பேர் அவங்க இப்போ வந்து காட் வந்து நிறைய பேரு ரொம்ப பக்தியா இருப்பாங்க, ரத்த பலிகள்லாம் கொடுப்பாங்க. ஆனா அவங்களோட இதயம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரத்த பலி எல்லாம் கொடுப்பாங்க, நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. தென் அது அவரோட நாமங்கள் வந்து உச்சரிப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு மன மகிழ்ச்சியா தருமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் அந்த பிளேஸ்ல இருந்துதான் வந்தேன், எனக்கு மன மகிழ்ச்சியா கொடுக்கல. அந்த நாமங்களும் நம்ம சொல்லாம இருப்போம். ஆமென். நீங்க பொய் சொல்றது தயவுசெய்து தடுங்க. நீங்க ஒரு ஸ்டெப்ல வந்து ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ நம்ம அன்னைக்கு பொய் சொன்னோமே பரவாயில்ல, அப்படி போயிட்டே இருக்கும். அந்த நம்ம பொய் சொல்றத டக்குன்னு தடுங்க. நான் வந்து சில விஷயம் வந்து எல்லாம் பேச சொல்லுவோம், மனசுக்குள்ளே நினைப்பேன் இந்த விஷயம் சொல்லாமா யோசிச்சுட்டு பேசுவேன். சில விஷயம் நான் சொல்லிட்டு நான் சாரி இல்ல நான் தெரியாம சொல்லிட்டுன்னு சொல்லிடுவேன். பட் ஆனா பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. இப்போ நான் வந்து ஐ மீன் எங்க ஃபியூச்சர் கிட்ட நான் ஒரு விஷயம் போய் சொல்றேன்னா அவங்களும் அப்போனன்ட்டா நீயே போய் சொல்ல நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பேசாம இருந்தா அவங்களும் கண்ட்ரோல் ஆயிட்டே வருவாங்க. அவங்க பேசுறாங்க நான் பேசுறேன்னு சொல்லாதீங்க, பரவாயில்ல. அவங்களும் ஒன் டைம் திருந்துவாங்க, நம்மளும் திருப்பந்து நடக்கணும். நம்மள பார்த்துதான் அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ஆமென்.